நேத்து கூழ் செய்றேன்னு சொல்லிட்டு கம்பையும் கேழ்வரகையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அத வந்து மாமியார் கால் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுரு. நல்லா புளிச்சு வந்த உடனே நல்லா டேஸ்ட்டா இருக்கும் நீ கூழ் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மத்தியான நேரத்தில குழந்தைங்க வரும்போது வெயிலுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்ருக்கேன். புளிச்ச உடனே அதோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பரா இருந்தது. தண்ணி நல்லா சூடு பண்ணி கொதிச்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ராகியும், கம்பையும் சேர்த்து நல்லா கைவிடாம கலக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாரி இறக்கிக்கோங்க. காலையிலேயே தக்காளி தொக்கு கொஞ்சம் சாம்பார் செஞ்சுருந்தேன். அதனால லஞ்ச் ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுட்ருக்கேன். எப்பவுமே போல வெங்காயம், ரெட் சில்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சுட்ருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டும்னு இன்றைக்கி தேங்காயும் சேர்த்துருந்தேன். தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து பீட்ரூட் பொரியல்ல வேறு எதனா ரெசிபிஸ் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா மூடி வச்சு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தேங்காயும் பீட்ரூட்டும் மிக்ஸ் ஆனோடனே இந்த அளவுக்கு வந்தோடனே இறக்கிட்டேன். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சரி, குழந்தைங்க வரது வைக்கலாம். நம்ம அந்த கூழ் வந்து தயிரெல்லாம் சேர்த்து நல்லா சிறு சிறுன்னு வச்சிடலான்னு சொல்லிட்டு தயிர் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணும் போதே நான் கொஞ்சம் எடுத்து அதில் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த புளிப்புத்தன்மை வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கோட பீட்ரூட் பொரியல் வச்சு இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.